நட்புக்காக உயிரையே கொடுக்கலாம். ஆனால் உயிரையே கொடுக்கிற அளவுக்கு நல்ல நட்பு கிடைக்குது பாருங்க, அதுதான் அபூர்வம். அப்படி நட்பு கிடைத்தால் அதை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வரலாற்றில் திரும்பி பார்த்தோம்னா நட்புக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த செஞ்சிக்கோட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, செஞ்சிக்கோட்டை, அந்த செஞ்சிக்கோட்டையை ஆண்டவர் ராஜா தேசிங்கு அப்படின்னு ஒரு அரசன். அவருக்கு ஒரு இஸ்லாமிய நண்பர் மஹமத் கான் அப்படின்னு, ரெண்டு பேரும் ரொம்ப உயிர் நண்பர்கள். ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டி ஒன்று இருக்கிறது என்றால், ஒன்று இருக்க முடியும் என்றால் அது நட்பாக மட்டும்தான் இருக்க முடியுமே இனிய நண்பர்களே. ஏன்னா உறவுக்குள்ள ஜாதி இருக்கும், சமயம் இருக்கும், நீயும் நானும் க்ளோஸு, நாமெல்லாம் சொந்தம் பந்தம் ரத்தம் அப்படிலாம் இருக்கும். ஆனால் இது எல்லாமே இல்லாட்டாலும் இதயத்தால் மட்டும் இணைந்திருக்க முடியும் என்று நிரூபிப்பதற்கு பெயர் தான் நட்பு என்பதை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். ரெண்டு பேரும் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை தைரியமா சொல்லுங்க. நம்மளை பத்தி யாரு என்ன சொல்லுவாங்களோங்கிற கவலைய இந்த நிமிஷத்துல இருந்து விட்டுருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதான் சீக்ரெட் ஆஃப் லைஃப். நீங்க எவ்வளவு நேர்மையா வாழ்ந்தாலும் உங்களை குறை சொல்றவன் சொல்லதான் போறான். அவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம். உங்க நேர்மையை பக்கத்துல இருந்து அவங்க பார்க்க முடியாது. நீங்க சரியா இருந்தீங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவனுக்கு தோணுனதை அவன் சொல்லிட்டு போறான். பாருங்களேன், மற்றவன் என்ன நினைப்பானோ நினைச்சா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு ஒரு உதாரணம் சொல்றேன்.